ஹலோ மக்களே, மனசை பூரிப்படைகிற மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்கணும், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஊருக்கு ஊரு பல வித்தியாசமான அனுபவங்களையும் பல உணர்வுபூர்வமான அனுபவங்களை தரக்கூடிய இன்னும் ஒரு பயணம் தான் இது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஊரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை உங்களுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊரை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இது 150 கிராமங்கள் நோக்கிய பயணத்துல இது 17வது கிராமம். பனாவத்தை 2ஆம் பிரிவை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த ஊர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னால் என்ன இருக்குது? பனாவத்தை தமிழ் வித்யாலயம். ஆமாம், ஸ்கூலில் வந்து பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அமைதியாக ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குது? ஆரம்ப சிகிச்சை வைத்திய நிலையம். லயன் குடியிருப்புகளும் திட்டமிடப்பட்ட குடியிருப்புகளும் இந்த ஊர்ல இருக்கு. அபிவிருத்தி அடைஞ்சு வரக்கூடிய கிராமங்கள்ல இந்த கிராமமும் ஒண்ணு. இந்த ஊர் நிறைய கல்விமான்களையும் உருவாக்கி இருக்கு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வழிப்பிள்ளையார் ஆலயம். இந்த ஊரை வீடியோ எடுக்க போன எங்களுக்கு பசி தாங்க முடியல. இருந்தாலும் அப்போ நாங்கள் வாங்கிட்டு போன இடியப்பத்தையும் சம்பளையும் சொதியும் வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். பனாவத்தை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில். ஊருக்குள்ள அழகான ஒரு கோயிலை வந்து நிர்மாணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அழகாக இருக்குல்ல. இது வைரவர் இருப்பார்னு நினைக்கிறேன். இது வசந்த மண்டபம். ஒரு பக்கம் விநாயகர், முருகன், பிரதான மூலஸ்தான மூர்த்தியாக வந்து அம்பாள் இருப்பாங்க. கேகாலை மாவட்டத்தில் எட்டியாந்தோட்டை நகரத்துல இருந்து கிட்டத்தட்ட 4.8 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஊர் இருக்கு. இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் இருக்காங்க. இந்த கருவா தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்து பார்த்தா கிளனி கங்கை, செம்ம அழகான வியூ பாயிண்ட். கருவா தோட்டம் ஒரு அருமையான ஒரு பள்ளத்தாக்கு. உச்சியில இருந்து பார்க்கும்போது தூரத்துல பார்த்தீங்கன்னா ஆமா அங்க ரப்பர் தோட்டங்கள் வந்து இருக்கு. அங்க கரடி கங்கை ஓடுது. எட்டியாந்தோட்டை டவுன் தெரியுது தூரத்துல. அங்க சென்ட் மேரிஸ் ஸ்கூல் தெரியுது.
இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயம். இந்த ஊர் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஊர்ல இன்றைக்கு காமன் கூத்து அப்படின்னாங்க. பதினெட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இலங்கைக்கு வந்த இந்திய வம்சாவளியினர் அவர்கள் வரும்போது அவர்களுடைய கலைகளையும் கொண்டு வந்தாங்க. அதுல ஒண்ணுதான் காமன் கூத்து. பாலை கொண்டு பல்விலக்கி ஓலை கொண்டு நாவலித்து காதலை போற்றி வாழ்ந்த நம்ம ஆதிக்குடிகள் படைத்தல் அழித்தலை வந்து எளிமையான மொழி நடையில் இயல்பான மெட்டுக்களோடு கதை கூறும் பாடல்களோடு தப்பு இசையில் இந்த கதை வேண்டும் அம்மா. இந்த வருஷத்தில் மாசி மாதம் வளரும் புரிதலிலே இந்த அம்மாவாசை கழித்த நன்மையுள்ள 3ஆம் நாள் தாயன் மகன் மன்மதரை அன்புடனே கொண்டு வந்தேன். இந்த 10 பேர் மக்கள் எல்லாம் பண்பாக கையடித்து தட்டு தட்டாய் பூஜைகளும் தாராளமாய் கொடுத்து ஜெயமோ சிகவா கணபதியே. சிவாயம் என்று நல்ல சூபதினத்தில் அணிந்தாறு அதிகளித்து கடித முதல் மாங்கல்யம் நீங்க கட்டுங்க. சிவனின் தவத்தை கழித்த மன்மதரை சிவன் எரித்த போது மன்மதனின் மனைவி ரதி அவரை உயிர்ப்பிக்க சிவனிடம் வேண்டும் கதையே இந்த காமன் கூத்து. ஊரே மேடையா கொண்டு ஆடக்கூடிய இந்த கூத்துல பக்தியும் கலந்திருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இந்த காமன் கூத்து எவ்வளவு பழமையானது அப்படின்னு கேட்டா கலிங்கத்து பரணி, சிலப்பதிகாரம் போன்ற பழந்தமிழ் இலக்கியங்களிலும் இது பற்றிய குறிப்புகள் இருக்கு. அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் பல வகையான கூத்துக்கள் அழிஞ்சு போனாலும் கூட இன்றைக்கும் இளம் சமுதாயத்துல விரும்பி இதை பின்பற்றாங்க அப்படின்னா அது காமன் கூத்து தான் சொல்லலாம். மானே மகளே
நானும் நேர்த்தியாய் தான் இருந்தோம். அது பூக்காத பூவும் அல்ல, காய்க்காத மரமும் அல்ல. புகுந்துமே அற்றவைக்கு மகிழ்ந்து நான் போய்வாரேன். போக விடைகளடி அவளுள்ள பெண்றதிய மடிவீழ்ச்சியிலை மாறன் வச்சிரமணி மகுடம் தரித்தோம். வானமலரால் தொழுதோம் நாட பயிலிருப்போம். படிவில் துளங்கிய மாறன் தீரன் படிவில் முடிவு காமன் சூரன் வீரன் வள்ளல் கோடி படைத்தோ இவன் சேவர் கோடியுடைய ஆவியெங்கும் பேரு பெற்றோம் ஏவியெங்கும் மேவியுற்றோம். அடிவில் மாறங்களே நாங்கள் முடிவில் முதல் அறிவோம். வாழை பருவம் மாயம் கீழம் மருவன் கஜமுகனி சுரந்தனை நினைத்து மைந்தவன் சந்திரந்த மட்டிருக்கதே அறிந்த பெரியோர்களும் மௌந்தனைக்கு சொல்கிறேன் புகழ்ந்து மேதி பொறுப்பு வருபவர் இல்லாமல் பொறுமையுடனே கேட்பீர். வாசிக்கும் பாவலர்கள் இந்த காசினியில் உள்ளோர்கள் அடிவான பாகமதே நாடிய மிகத்தொழு வஞ்சிராதிமாறன் ரஞ்சிதனார்கள் கதையை. அழகான அருமையான இன்ட்ரெஸ்டான ஒரு ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு கிராமத்துல சந்திக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.